நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நெகேமியா எப்படி ஜெபித்தார் என்று பார்த்தோம். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது. இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அவர் ஜெபித்தவர் மாத்திரமல்ல, செயல்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். நெகேமியா எப்படி செயல்பட்டார்? தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனையை வாங்கி ஜாமம் காக்கிறவர்களை வைத்தார். பாதுகாக்கிறவர்களை, காவலர்களை, அவருடைய மக்களிலிருந்து சிலரை காக்கும்படி வைத்தார். நாம் ஜெபிக்கும் போது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேவனோடு இருக்கிற தொடர்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். எங்கு நாம் காவலை வைக்க வேண்டும், எங்கு நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நெகேமியா ஜெபிக்கிறவராக மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தின் நிமித்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுகிறவராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனைகளை தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரணும். நாங்கள் அடுத்து என்ன செய்யணும், எப்படி எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய ஊழியங்களை எப்படி நாங்கள் நடத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எல்லா ஆலோசனைகளை தாரும். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதற்குரிய ஆலோசனைகளை தாரும். கர்த்தருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. ஜெபத்தை எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. ஜெபிக்க பலன் தாங்க, ஆலோசனைகள் தாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.